முக்கிய தலைப்புச் செய்திகள். யெமனில் போராட்டம், கவுதிகள் இராணுவ நடவடிக்கை எச்சரிக்கை. ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரம், ஏவுகணை தாக்குதல்கள். நேட்டோ பலவீனம், ட்ரம்ப் கடும் விமர்சனம். லெபனானில் பலி எண்ணிக்கை 1142 அதிகரிப்பு. அதிக விலை கொடுக்க வேண்டி வரும், ஈரான் எச்சரிக்கை. துபாயில் தாக்குதல் செய்ததாக ஈரான். குவைத் விமான நிலையம் மீது ட்ரோன் தாக்குதல். ஈரானில் 1 மாத இணைய முடக்கம். இவை இன்றைய உலகில் நடந்த முக்கிய விவரங்களின் தலைப்புகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கும் முன், இதுபோன்ற உலக நிகழ்ச்சிகளை உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள். நாம் பதிவிடுகின்ற அனைத்து உலக நிகழ்ச்சிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். இனி விரிவான செய்திகளுக்குள் செல்வோம். யெமனில் போராட்டம், கவுதிகள் எச்சரிக்கை. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு எதிராக யெமனில் மக்கள் தெருக்களில் இறங்கி போராட்டம் நடத்தினர். அவர்கள் ஈரான், பலஸ்தீனம், லெபனான் ஆகிய நாடுகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் கவுதி அமைப்பானது இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு எதிரான நேரடி யுத்தத்தில் தேவைப்பட்டால் இராணுவமாக நாங்கள் தலையிட தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றது. இந்த விடயமானது மத்திய கிழக்கில் ஓர் அச்ச நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. கவுதிகள் இஸ்ரேலுக்கு முதல் தாக்குதல். யெமன் நாட்டில் இருக்கின்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீதான போரை தொடங்கிய பின்னர் முதன்முறையாக இஸ்ரேலுக்கு எதிராக நேரடியான தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக உறுதி செய்துள்ளனர். இதன்போது தெற்கு மற்றும் மேற்கு கரையில் உள்ள இஸ்ரேல் இராணுவ தளங்களை இலக்கு வைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக கூறியிருக்கின்றனர். எனினும் இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியது என்று சொல்லியிருக்கின்றது. ட்ரம்ப் நேட்டோ மீது விமர்சனம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேட்டோ ஒரு பேப்பர் டைகர் என்று கூறினார். அதாவது நேட்டோ அமைப்பானது ஒரு பலவீனமான அமைப்பு என்று கூறியிருக்கின்றார். நாம் நேட்டோவிற்கு உதவுகின்றோம், ஆனால் அவர்கள் எங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று குற்றம் சாட்டினார். முன்னதாக ஈரான் யுத்தத்தில் அமெரிக்காவுடன் கலந்து கொள்ளுமாறு நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். எனினும் அவை ட்ரம்பின் கோரிக்கையை நிராகரித்தனர். ஈரான் கடும் எச்சரிக்கை. ஈரான் கடும் எச்சரிக்கை. இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு பதிலாக ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாங்கள் கடுமையான விலையை வசூலிப்போம். எமது அணு நிலையங்கள் மற்றும் இரும்பு தொழிற்சாலைகள் தாக்கப்பட்ட விளைவுகளை இஸ்ரேல் விரைவில் சந்திக்கும் என்று எச்சரித்திருக்கின்றது. ஈரான் இராணுவத்தின் எச்சரிக்கை. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தீயுடன் விளையாடுகின்றது. இதன் விளைவுகள் மிக கடுமையாக இருக்கும் என்று ஈரான் இராணுவத்தினர் எச்சரித்திருக்கின்றனர். அணு நிலைய தாக்குதல்கள். எனினும் கதிர்வீச்சு கசிவுகள் எதுவும் இல்லை. ஈரானினுடைய அணுசக்தி அமைப்பானது ஆர்டகான் ஜெலோஸ்டிக் பிளான்ட் தாக்கப்பட்டது மற்றும் ஹோண்டப் ஹெவி வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தாக்கப்பட்டது. எனினும் இதனால் எந்த கதிர்வீச்சு கசிவுகளும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கின்றது. லெபனானில் பலி எண்ணிக்கை உயர்வு. லெபனான் சுகாதார அமைச்சகம். லெபனானில் இன்று வரை இஸ்ரேலால் மேற்கொள்ளப்படுகின்ற தாக்குதல்களில் 1142 பேர் உயிரிழப்பு. மேலும் இந்த தாக்குதல்களில் 3315 பேருக்கு மேல் காயம் அடைந்திருக்கின்றனர். இந்த விளைவுகள் மார்ச் 2 முதல் இஸ்ரேல் தாக்குதல்களினால் ஏற்பட்டுள்ளது என்று லெபனானினுடைய சுகாதார அமைச்சகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. ஈரான் அதிபர் கடும் எச்சரிக்கை. ஈரானினுடைய அதிபர் மசூத் பெசெஸ்கியான், எங்கள் பொருளாதாரம் அல்லது கட்டமைப்பு தாக்கப்பட்டால் கடுமையாக பதிலடி கொடுப்போம். மேலும் அவர் மற்ற நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். எங்களுடைய எதிரிகளுக்கு உங்கள் நிலத்தை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம். இதன் விளைவுகளை நீங்களே சந்திக்கப் போகின்றீர்கள் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். பத்திரிகையாளர்கள் உயிரிழப்பு. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் கார் ஒன்று இலக்காகி இருக்கின்றது. இந்த காரில் பயணித்த 3 பத்திரிகையாளர்கள் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கின்றார்கள்.
துபாய் தாக்குதல். ஈரான். ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் துபாயில் உள்ள உக்ரைன் ஆன்டி-ட்ரோன் சிஸ்டம் டிஃபால்ட் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது உக்ரைனினுடைய ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு களஞ்சியத்தின் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த தளமானது அமெரிக்க படைகளுக்கு உதவியது என குற்றச்சாட்டு ஈரானினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பின்னரே இதன் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதே நேரத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக் எண்ணெய் வயலில் ட்ரோன் வீழ்ந்து விபத்து. ஈராக்கினுடைய மச்னோன் எண்ணெய் வயலில் ஒரு ட்ரோன் வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இந்த விபத்தின் போது வெடிப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும், மேலும் சேதங்களோ காயங்களோ யாருக்கும் ஏற்படவில்லை என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனான் கிராமங்களுக்கு உடனடி வெளியேற்ற உத்தரவை இஸ்ரேல் ராணுவம் வழங்கியிருக்கின்றது. லெபனானில் உள்ள 7 கிராம மக்கள் உடனே வெளியேற வேண்டும். சாகானி நதிக்கு வடக்கே செல்லுமாறு இஸ்ரேல் ராணுவம் இந்த மக்களுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த கிராமங்களில் மாசக், ராசியா போன்ற கிராமங்களும் அடங்குவதாகவும், இதனால் அந்த கிராமங்களில் உள்ள மக்கள் பதற்றத்தோடு வாழ்வதாகவும் சொல்லப்படுகின்றது. பஹ்ரைனில் 550க்கு மேற்பட்ட தாக்குதல்கள் தடுக்கப்பட்டன. பஹ்ரைனுடைய ராணுவம் 174 ஏவுகணைகள் மற்றும் 385 ட்ரோன்கள் உட்பட மொத்தம் 550 தாக்குதல்களை தடுத்துள்ளதாக தெரிவித்திருக்கின்றது. இந்த தாக்குதல்களானது ஈரானினால் தங்கள் நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்டதாகவும், இது சர்வதேச சட்ட மீறல்கள் எனவும் குற்றஞ்சாட்டியிருக்கிறது. ஓமான் கடற்கரையில் அமெரிக்க கப்பல் இலக்கு. ஈரானின் IRGC படைப்பிரிவு தகவல். ஓமான் கடற்கரையில் அமெரிக்க கப்பல் இலக்கு. ஈரானின் IRGC படைப்பிரிவு தகவல். ஓமான் நாட்டருகே அமெரிக்க ஆதரவு கப்பல் ஒன்று தாக்கப்பட்டது. எனினும் ஓமான் நாட்டின் சுயாட்சி மதிக்கப்படுகிறது எனவும் IRGC படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. ஜெலன்ஸ்கியின் மத்திய கிழக்கு பயணம். உக்ரைனினுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு விஜயம் செய்திருக்கின்றார். பின்னர் இவர் கத்தார் நாட்டிற்கும் பயணம் செய்திருக்கின்றார். இந்த பயணங்களின் போது பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரிப்பு தொடர்பான பேச்சுக்கள் தொடர்ந்து இடம்பெறுகிறது என்று சொல்லப்படுகின்றது. ஈரானில் 672 மணி நேர இணைய முடக்கம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெட்பிளாக்ஸ் செய்தித்தளம் தகவல் தருகையில் கடந்த 1 மாதமாக இணைய முடக்கம் ஈரானில் தொடர்வதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக 672 மணி நேரம் முழு இணைய முடக்கம் தொடர்வதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த இணைய முடக்கத்தின் காரணமாக பொதுமக்கள் தகவல்களை பெற்றுக்கொள்வதில் பெரிதும் சிரமப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. விவசாயிகள் உயிரிழப்பு. தெற்கு லெபனானில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்களின் காரணமாக 4 விவசாயிகள் உயிரிழந்திருக்கின்றார்கள். மேலும் இந்த தாக்குதலில் 9 பேர் காயமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. குவைத் விமான நிலையம் தாக்குதல். குவைத்தினுடைய சர்வதேச விமான நிலையம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதில் ரேடர் அமைப்பு சேதமடைந்துள்ளது. எனினும் இந்த தாக்குதல்களின் போது உயிரிழப்புகள் ஏதும் ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகவில்லை. மத்திய கிழக்கில் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகின்றது. பல நாடுகள் இந்த யுத்தத்தில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஈடுபட ஆரம்பித்துள்ளன என்பது கவலை அளிக்கின்றது. இந்த யுத்தத்தின் காரணமாக உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சரிவு ஆரம்பிக்க தொடங்கியிருக்கின்றது என்று சர்வதேச நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இவை இன்றைய உலக விவரங்கள்.